நம்ம இந்த வீடியோவில் நம்ம ஒரு பர்த்டே கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த பர்த்டே கேக் வந்து நல்லா ஃப்ளார் டிசைனில் ஒரு 2 டயர் கேக்காக நான் பண்ணியிருக்கேன். அது வந்து 2 அடுக்கில் இருக்கும்னு சொல்லி நம்ம அந்த டிசைனில் வந்து தெரியாது. ஸோ அந்தளவுக்கு ஃபுல்லாக ஃப்ளார் மாதிரி வச்சு டிசைன் பண்ணி ரொம்ப சிம்பிளாக ஒரு பிகினர் கூட எப்படி வந்து 2 டயர் கேக் வந்து எப்படி பண்ணணும்னு சொல்லி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு மிக்சர் ஜாரில் 1/2 கப்புக்கும் கம்மியாக சர்க்கரை ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள் இந்த மாதிரி. அடுத்து ஒரு பவுல்ல ஒரு 3 முட்டையை வந்து உடைச்சு ஊத்திரணும். ஒருவேளை நீங்கள் முட்டை சாப்பிட மாட்டீங்க அப்படின்னா 1 கப் பாலில் 1 டீஸ்பூன் வினிகர் ஆட் பண்ணி அதை வந்து திரிய வச்சுட்டு பட்டர் மில்க் மாதிரி கூட நம்ம இதில் சேர்த்திக்கலாம். இப்போ நான் வந்து முட்டை யூஸ் பண்ணிக்க போகிறேன். இந்த முட்டையை வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். இதுக்கு வந்து எலக்ட்ரிக் பீட்டர் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து நார்மல் விஸ்க் யூஸ் பண்ணி கூட நல்லா பீட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பீட் பண்ணும் பொழுதே நம்ம அரைச்சி வச்சிருந்த பவுடர் சுகரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணிக்கணும். பாருங்க இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணவே அது வந்து லைட் எல்லோ கலரில் சேஞ்ச் ஆகி வரும். இந்த மாதிரி அதுலேயே 1/4 கப் ஆயில் ஆட் பண்ணிக்கணும். இந்த ஆயில் வந்து ரீஃபைண்ட் ஆயில் தான். அடுத்து இதுலேயே வந்து 1/4 கப் பால் ஆட் பண்ணிக்கணும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். இதுலேயே வந்து 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கணும். இது நல்லா மிக்ஸ் பண்ணின பிறகு இதுலேயே வந்து நம்ம சலடை வச்சுட்டு 1 கப் மைதா மாவு ஆட் பண்ணிக்கிறோம். இதுலேயே வந்து 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா சலிச்சு விட்டுக்கணும். இப்போ இந்த மாவு வந்து நல்லா சலிச்சு எடுத்துட்டு நம்ம ஒரே ஒரு விஸ்க் யூஸ் பண்ணியோ இல்லை வந்து ஒரு கரண்டி யூஸ் பண்ணியோ ஒரே டைரக்ஷனில் இந்த பேட்டரை வந்து நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். ஓவராக வந்து மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கேக் வந்து நமக்கு சாஃப்டாக வராது. லைட்டாக அந்த கட்டி இல்லாமல் லைட்டாக ஒரு 2-3 வாட்டி விஸ்க் யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாலே இது நல்லாவே மிக்ஸ் ஆகிடும். நான் இதில் வந்து 2 டயர் கேக் பண்ணுறதால நான் வந்து 2 டின் யூஸ் பண்ணிக்க போகிறேன். இது வந்து ஒரு 6 இன்ச் பேனும் ஒரு ஸ்மால் சைஸில் ஒரு 4 இன்ச் பேனும் யூஸ் பண்ணிக்க போகிறேன். இப்போ இதில் வந்து பட்டர் ஷீட் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது சுற்றியுமே வந்து நல்லா பட்டர் வச்சு அப்ளை பண்ணின பிறகு இதுலேயே வந்து ஜஸ்ட் நான் கொக்கோ பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன், ஒரே ஒரு லேயரு. இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா பேட்டர் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணின பிறகு நல்லா இந்த மாதிரி தட்டி தட்டி எடுத்துக்கணும். அதே மாதிரி சின்ன சைஸ் டின்லையும் ரெடி பண்ணிட்டு கொஞ்சமாக கொக்கோ பவுடர் ஆட் பண்ணி பேட்டர் ஆட் பண்ணி தட்டி தட்டி விட்டுக்கணும். ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய வீடியோவில் கேக் வந்து எப்படி பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அதே மெத்தட் தான். ஒரு கடாயில் ஒரு லேயர் உப்பு ஆட் பண்ணிக்கணும். அந்த உப்பை வந்து நல்லா ஈக்குவல் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த டின்னை வச்சுட்டு மூடி போட்டு மூடி ஒரு 20 நிமிஷம் நல்லா குக் பண்ணிக்கணும். ஒருவேளை உங்ககிட்ட இந்த மாதிரி நல்ல ஒரு கடாய் இல்லை அப்படின்னா நார்மலாக குக்கரில் வந்து ஒரு லேயர் சால்ட் ஆட் பண்ணிக்கணும். இது வந்து நார்மலான சால்ட்டு தான். இந்த சால்ட் வந்து என்றைக்குமே வேஸ்டே ஆகாது. அதுக்கு மேலே வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு தட்டு மாதிரி வச்சு விட்டுட்டு இப்போ மூடி வந்து திருப்பி போட்டு இந்த குக்கரை 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ண பிறகு நம்ம இதிலே கேக் கூட பேக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கேக் வந்து நல்லா வேகட்டும். கேக் வந்து கிட்டத்தட்ட வேகிறதுக்கு 20 to 30 நிமிஷம் வரைக்கும் தான் ஆகும். ஒருவேளை நீங்கள் அவனில் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா 180 டிகிரிக்கு ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதே 180 டிகிரியில் ஒரு 20 மினிட்ஸ் நீங்கள் பேக் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இந்த கேக் வந்து நல்லா வேகிற கேப்பில் நான் வந்து டார்க் சாக்லேட்ஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ ஒரு நல்ல ஒரு ரவுண்டான ஒரு பாத்திரத்திலேயோ ஒரு பிளேட்லேயோ வந்து நல்லா சுடு தண்ணி ஆட் பண்ணிக்கணும். அதன் பிறகு நம்ம ஒரு கிளாஸ் பவுலில் சாக்லேட் ஆட் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அதை வந்து இது மேலே வச்சுட்டு இந்த விப்பிங் க்ரீமையும் ஆட் பண்ணி வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். கிளாஸ் பவுலில் சுடு தண்ணியோட மிக்ஸ் பண்ணும்போது அது வந்து நல்லாவே மிக்ஸ் ஆகி வரும். நமக்கு அந்த ஹீட்டில் சீக்கிரமாகவே சாக்லேட்டும் மெல்ட் ஆயிரும், விப்பிங் க்ரீமும் மெல்ட் ஆகி வந்துடும்.
பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். நான் இந்த 2 டயர் கேக் பண்ணுறதுக்கு 1 கப் விப்பிங் க்ரீம் வந்து எடுத்திருக்கேன். 1 கப் விப்பிங் க்ரீமையும் நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கணும். இதுலேயே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பவுடர் சுகர் அப்படி இல்லைன்னா ஐசிங் சுகர் இதையும் ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம சேனல் நிறையா வந்து விப்பிங் க்ரீம் இல்லை க்ரீம் ரிலேட்டட் வீடியோஸ் எல்லாம் நான் நிறையா போஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த வீடியோஸ் எல்லாம் ரெஃபர் பண்ணிக்கலாம். இப்போ கேக்கும் பாருங்கள் நல்லா சூப்பராக வெந்து வந்துருச்சு. 2 கேக்கும் நல்லாவே வந்திருக்கு. இப்போ ஜஸ்ட் இந்த மேலே உள்ள எட்ஜஸை மட்டும் நல்லா கட் பண்ணி ஈக்குவலாக ரிமூவ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ சின்ன கேக்கையுமே 2ஆக கட் பண்ணிக்கணும். அதே மாதிரி பெரிய கேக்கையும் 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ வந்து இந்த க்ரீமில் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடியே வந்து மெல்ட் பண்ணி வச்சுருந்த சாக்லேட்டை கொஞ்சமாக ஆட் பண்ணி இந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பாருங்கள் இந்த மாதிரி இது ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவரிஷாகவும் இருக்கும். இப்போ நம்ம கேக்கை வந்து அசம்பிள் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக க்ரீம் ஆட் பண்ணின பிறகு அதுக்கு மேலேயே ஒரு லேயர் கேக் வச்சு விட்டுறணும். இதுலேயே வந்து நல்ல ஒரு ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக வந்து ப்ரூ காஃபி இன்ஸ்டன்ட் காஃபி தூள் இருக்கும் இல்லைங்களா, அதை வந்து லைட்டாக தண்ணியில் கரைச்சிட்டு மேலே வந்து சுகர் கோட் மாதிரி நான் பண்ணியிருக்கேன். இது வந்து அந்த கேக்குக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் லேயர் வந்து க்ரீம் அப்ளை பண்ணியாச்சு. அடுத்த லேயர் வச்சுட்டு சேம் அதே மெத்தடில் நம்ம காஃபி தண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை வச்சு கோட் பண்ணி க்ரீம் அப்ளை பண்ணிக்கணும். இப்போ 2 லேயர் வச்சிட்ட பிறகு அதுக்கு மேலேயே சின்ன கேக்ஸையும் லேயர் மாதிரி வைக்கணும். ஸோ அதுக்கு மேலேயும் இன்னொரு கேக்கு. ஸோ இந்த மாதிரியே பண்ணி என்டையர் கேக்கையுமே வந்து நம்ம அழகாக கவர் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்க இந்த மாதிரி. அடுத்து நான் டிசைன் பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு 2D நாசல் வந்து எடுத்துக்க போகிறேன். இதை வந்து ஒரு பைப்பிங் பேக்கில் ஃபில் பண்ணின பிறகு நமக்கு பிடிச்ச மாதிரி அழகாகவே டிசைன் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன் வருதோ அந்த மாதிரி உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். இந்த நாசில் வந்து 2D நாசில் சொல்லுவாங்க. உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா நீங்கள் தாராளமாக அதை வாங்கி வச்சுக்கோங்க. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் 2 டயர் கேக்கு நான் ட்ரை பண்ணியிருக்கேன். இது வந்து ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. ஜஸ்ட் இந்த க்ரீம் அப்ளை பண்ணுறது மட்டும்தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்க மாதிரி இருக்கும். அதுவுமே நம்ம நல்லா ப்ராக்டிஸ் பண்ண நமக்கு நல்லாவே வந்துடும். அதே மாதிரி நாசிலுக்கு வந்து எல்லா நாசிலும் வாங்கி வைக்கணும்லாம் அவசியம் இல்லை. நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா 2D நாசில் மட்டுமே உங்களுக்கு ரொம்பவே பர்ஃபெக்டான ஒரு ஆப்ஷன் தான். என்டையர் கேக்கையுமே அழகாக ஃப்ளார் மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ இதே கேக்லேயே நம்ம சென்டரில் வந்து பார்பி டால் இருந்துச்சு அப்படின்னா அதை சென்டரில் ஸ்டிக் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்பவே
ரொம்பவே அழகாக ஒரு பார்பி கேக் மாதிரி நமக்கு கிடச்சிருந்துருக்கும். சீக்கிரமாகவே நம்ம இன்னொரு வீடியோவில் வந்து ஒரு பார்பி கேக் வந்து எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு நான் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். அதே மாதிரி ரொம்ப நாளாகவே நம்ம சேனலில் ஃபீட்பேக் வந்து அப்லோட் பண்ணாமே இருக்கேன். கண்டிப்பாக ஃபீட்பேக் வீடியோவும் அதே மாதிரி நம்மளுடைய கம்யூனிட்டி டேப்பில் மோஸ்ட் லைக்டு வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். அதையும் நான் சீக்கிரமாகவே போஸ்ட் பண்ணிடுறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.